முருகனை உருவாக்கிய சிற்பியின் சோகம். இவருக்கு நேர்ந்தது போல சோகம் யாருக்குமே வரக்கூடாதுங்க. அப்படி இவர் என்ன சோகத்தை அனுபவிச்சாரு அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இவர் சிறந்த முருக பக்தர். இவர் ஒரு கோவிலில் அழகான முருகன் சிலையை உருவாக்கிட்டார். பார்க்க அவ்வளோ அழகு, எல்லாருக்குமே அது பிரமிப்பாக இருந்தது. அந்த நாட்டு அரசரும் அந்த அழகை பார்க்கறதுக்கு வந்தார். அந்த சிற்பிக்கு பரிசு கொடுக்கறதுக்காக அவருடைய 2 கட்டை விரலையும் வெட்டி எடுத்துட்டாருங்க. அங்கே இருந்த மக்கள் எல்லோரும் பயந்து போயிட்டாங்க. நான் எதுக்காக இந்த 2 கட்டை விரலை வெட்டினேன் தெரியுமா? இந்த சிலை அப்படி அழகாக இருக்குது, இது போல் சிலையை நீ வேறு எங்கேயும் செய்யக்கூடாது, கட்டை விரல் இருந்தால் தானே எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் அனுப்பி வச்சுட்டாரு. இந்த கட்டை விரல்ன்றது இறைவனுக்கு சமம். அந்த இறைவன் இல்லைன்னா நம்மளால எப்படி செய்ய முடியும்? ஆனால் இந்த சிற்பி யார்? முருக பக்தர் இல்லையா? அப்போ கட்டை விரல் இல்லைனாலும் இறைவன் அவருடைய இதயத்தில் இருப்பார். அதனால் அந்த தைரியத்தில் பக்கத்து ஊருக்கு போய் ஒரு அழகான முருகன் சிலையை உருவாக்கிட்டாரு. அந்த சிலையா பிரமிப்பு. அதை முடிக்கிற நேரம் அந்த நாட்டு அரசர் அங்கே வர அந்த சிலை அப்படியே உயிர் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அரசர் மெய் சிலுத்து அதை பிடிங்க அப்படின்னாரு. எல்லாரும் அதை பிடிச்சு இறக்கும்போது அந்த சிலை மீண்டும் சிலையாயிடுச்சு. அரசர் இவருக்கும் பரிசு கொடுக்க நினச்சி, கைவிரல் இல்லாமையே உன்னால் செய்ய முடியுதுன்னும் போது அப்போ கண்டிப்பாக வேறு இடத்துல இதே போல் சிலையை செய்வேன், நீ செய்யக்கூடாதுன்னு அவருடைய 2 கண்ணையும் பிடுங்கிட்டார். இவர் சும்மா இல்லை, எதை முடியாது வேணான்னு சொல்கிறோமோ அதை நம்ம தொடர்ச்சியாக செய்வோம். இவரும் அதுக்கு அடுத்து ஒரு ஊருக்கு போனார். அங்கே இருந்த ஒரு பாறையில் ஒரு சிறுமியை கூப்பிட்டு அவளுடைய கையை பிடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த சிலையை அழகாக உருவாக்கிட்டாருங்க. அந்த சிலை அற்புதமாக வந்துருச்சு. அது கண்ணு திறக்கிறதுக்காக அவர் உளியை எடுத்தார். அந்த உளி தெரியாமல் அந்த குழந்தையோட கையில் பட்டுருச்சு. அதுலேருந்து ரத்தம் பீறிட்டு அந்த சிற்பியோட கண்ணில் பட்டு அவருடைய கண்ணம் திறந்தது. இந்த முருகனுடைய கண்ணம் திறந்தது. சரி, இது எல்லாம் எங்கே நடந்தது? ஆமாங்க, முதல் முருகன் சிக்கலில் இருக்கிற சிங்கார வேலை அவருக்கு வேர்க்கிறது அழகாக இருக்கும். 2வது முருகன் இந்த எட்டிப்பிடின்னு சொன்னார அந்த 8 குடி முருகன் தாங்க. இந்த அரசர் எட்டிப்பிடின்றது தான் காலப்போக்கில் 8 குடி முருகன் ஆயிடுச்சு. 3வது முருகன் கண் கொடுத்தார் இல்லையா, என் கண் முருகன், அவர் தாங்க அது. இப்படி நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அதிசயமான விஷயத்தோடு உங்களை வந்து பார்க்குறேன். நன்றி.